கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து சாய்நகர் சீரடி விரைவு ரயிலில் நேற்று காட்பாடி சென்ற முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காட்பாடியிலிருந்து வேலூர் சென்ற மு.க.ஸ்டாலின் 197 கோடியே 81 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பென்ட்லெண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார். தொடர்ந்து 9 இடங்களில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்த அவர், வேலூர் மாவட்டத்தில் 21,776 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதை தொடங்கி வைக்கும் விதமாக வேலூர் சுற்றுலா மாளிகையில் 12 பேருக்கு பட்டாக்களை வழங்கினார். அணைக்கட்டு பகுதியில் 8 அடி உயரமுள்ள 400 கிலோ வெண்கலத்தில் செய்யப்பட்ட கலைஞரின் முழு உருவச் சிலையையும், கலைஞர் அறிவாலயம் மற்றும் கலைஞர் நூலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அணைக்கட்டு அடுத்த ரெண்டேரிக்கோடி பூதூர் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து கந்தநேரி வழியாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாணியம்பாடி செட்டியப்பனூர் கூட்டு சாலையில் காரிலிருந்து இறங்கி மக்களின் வரவேற்பை ஏற்று நடந்து சென்ற மு.க.ஸ்டாலின் மக்களின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கலைஞர் முழு உருவச் சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நேற்றிரவு திருப்பத்தூர் விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த முதலமைச்சர் இன்று காலை 10 மணி அளவில் பொன்னேரி என்ற பகுதியில் நடைபெறும் விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.